கொச்சி அருகே கடலில் மூழ்கிய கப்பலில் இருந்த கண்டெய்னர்கள் தற்போது கரை ஒதுங்கி வருகின்றன. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சந்தோஷ். சந்தோஷ், இது பற்றிய கூடுதல் விவரம். திருவனந்தபுரம் விழிஞம் துறைமுகத்திலிருந்து 643 கண்டெய்னர்களுடன் புறப்பட்ட சரக்கு கப்பல் கொச்சின் துறைமுகம் அருகே வந்த பொழுது எதிர்பாராத விதமாக அது கடலில் சரிந்து அந்த கப்பலில் இருந்த கண்டெய்னர்கள் கடல்ல விழுந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த கப்பல்ல 24 தொழிலாளர்கள், அதாவது கேப்டன் மற்றும் பொறியாளர்கள் உட்பட 24 தொழிலாளர்கள் இருந்தார்கள். இந்த கப்பல் சரிந்துள்ள தகவல் கிடைத்த உடனே பார்த்தீங்கன்னா சம்பவ இடத்திற்கு சென்ற விமானப்படையினரும் அதே போல கடலோர காவல் படையினரும் சம்பவ இடத்தில் இருந்த அந்த 24 பேரையும் மிகுந்த ஒரு போராட்டத்திற்கு இடையே பத்திரமாக மீட்டிருக்கிறார்கள். ஆனால் கப்பலை பொறுத்த வரைக்கும் அது இந்த சரிந்த நிலையில் இருந்த காரணத்தினாலும் அதிக அளவிலான கண்டெய்னர்கள் பாரம் தாங்க முடியாமல் அந்த கப்பல் மேலும் கடலில் முழுமையாக மூழ்கி இருக்கிறது. இந்த கப்பல் மூழ்கிய உடனேயே அதிகாரிகள் கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதன்படி பாத்தீங்கன்னா கரையோர பகுதிகளில் ஒதுங்கக்கூடிய கண்டெய்னர்களுக்கு அருகில் யாரும் செல்ல வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையை அதிகாரிகள் விடுத்திருக்கிறார்கள். இதற்கான காரணம் இந்த 643 கண்டெய்னர்களில் 13 கண்டெய்னர்கள் ஆபத்தான கண்டெய்னர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுல கால்சியம் கார்போஹைட் என்ற ஒரு வேதியியல் பொருள் இருக்கக்கூடிய காரணத்தினால அது தண்ணீரில் கலந்தால் அது வெடிப்பு தன்மை ஏற்படும் என்ற காரணத்தினால அந்த கண்டெய்னர்கள் கரை ஒதுங்கும் போது மக்கள் செல்ல வேண்டாம் என்று ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்திருக்கிறார்கள். இந்த நிலையில தான் தற்பொழுது கப்பலில் இருந்து விழுந்த கண்டெய்னர்கள் தற்பொழுது கரையோர பகுதிகளுக்கு ஒதுங்க ஆரம்பித்திருக்கிறது. தற்போது பாத்தீங்கன்னா ஒரு 10க்கும் மேற்பட்ட கண்டெய்னர்கள் கொல்லம் சக்தி குளங்கர கடற்கரை பகுதிகளில் ஒதுங்கி இருக்கிறது. இந்த கண்டெய்னர்களை பொறுத்த வரைக்கும் இது காலியாக இருந்த கண்டெய்னர்கள் என்று அதிகாரிகள் கண்டறிந்திருக்கிறார்கள். இருந்தாலும் மேலும் கரை ஒதுங்கக்கூடிய கண்டெய்னர்களுக்கு அருகில் செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கையாக இருக்கும்படியும் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கேரளாவுடைய முழுமையாக, அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதி முழுமையாக அதிகாரிகள் கண்காணித்து வருகிறார்கள். கண்டெய்னர்கள் கரை ஒதுங்கினால் உடனடியாக தகவல் தெரிவிக்குமாறும் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.